குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்துக்கு கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு கண்டனம் தெரிவித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். கால நிர்ணயம் செய்திருப்பதற்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பாஜகவின் தூண்டுதலின் பேரில் ஆளுநர் செயல்பட்டார் என்பது தெள்ளத் தெளிவாகிறது எனவும் முதலமைச்சர் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். குடியரசுத் தலைவர் விளக்கம் கேட்டிருப்பது ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசை வலுவிழக்கச் செய்யும் முயற்சி எனவும் முதலமைச்சர் அதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். உச்சநீதிமன்றம் தீர்த்து வைத்த பிரச்சினையை மீண்டும் தூண்டுவது கண்டனத்துக்குரியது எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். பாஜக ஆளாத மாநில அரசுகளை முடக்க நினைக்கிறதா மத்திய அரசு எனவும் அதில் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அனைத்து சட்ட வழிமுறைகளையும் பயன்படுத்தி இந்த பிரச்சினையை எதிர்கொள்வோம் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். கால நிர்ணயம் செய்தது அரசியலமைப்புக்கு உட்பட்டதா என உச்சநீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பியுள்ள நிலையில் முதலமைச்சர் இவ்வாறு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். எவ்வாறு குடியரசுத் தலைவருக்கு கால நிர்ணயம் செய்ய முடியும் என உச்சநீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் 14 கேள்விகளை முன்வைத்திருந்த நிலையில் இந்த கண்டனத்தை முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், இது தொடர்பான கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். உச்சநீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் எவ்வாறு கால நிர்ணயம் தனக்கு செய்யலாம் என்று 14 கேள்விகளை முன்வைத்திருந்த நிலையில முதலமைச்சர் இந்த கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அரசியல் சாசன பிரிவு என்ன சொல்கிறது? அரசியல் சாசனத்தை பொறுத்தவரையில உச்சநீதிமன்றத்தின் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் கீழே இது வருதுங்க. 143 கீழே உச்சநீதிமன்றத்திற்கு ஏராளமான பல்வேறு வகையான அதிகார நிலைப்பாடுகள் இருக்கின்றன. அதுல ஒன்றுதான் அட்வைசரி. அவங்க அட்வைஸ் கொடுக்கலாம், பிரசிடென்ட்டுக்கும் கொடுக்கலாம், கவர்னருக்கும் கொடுக்கலாம், யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அதான் உச்சநீதிமன்றம். சுப்ரீம் கோர்ட் இஸ் சுப்ரீம். இதான் அடிப்படை. அப்படின்னா இப்படியான ஒரு கேள்விகளை எழுப்புவதற்கு குடியரசுத் தலைவருக்கு உரிமை இல்லையான்னு கேட்டா உரிமை இருக்கிறது. கண்டிப்பாக கேள்விகளை எழுப்பலாம். இப்ப இந்த தீர்ப்பு எந்த இடத்துல வருது? கவர்னர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. அப்போ அடிப்படை தவறு எங்க ஆரம்பிக்குது? ஆளுநர் மாளிகையில். அவங்க காலதாமதம் என்பது ரொம்ப வரம்பற்ற வகையில போன ஆட்சி காலத்துல இருந்து நிலுவையில் இருக்கிற மசோதாலாம் இருக்கு. இந்த ஒரு ஆளுநர் மட்டும்தானா? இல்ல, எல்லா ஆளுநர்களும் அப்படிதான் இருக்காங்க. இந்த ஒரு பிஜேபி ஆட்சியில் தானா? இல்ல, போன காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இப்படிதான் இருந்தது. அதாவது நம்ம சுதந்திரம் அடைந்து குடியரசாக மாறி 1950 இருந்து இன்று வரைக்கும் இதே நிலைமை தான் நீடிக்கிறது. அப்படி என்றால் ஒரு காலக்கெடு நிர்ணயம் தேவை தானே? சாதாரண ஒரு மனிதன் ஒரு மனு போடுறான், அவன் என்ன எதிர்பார்க்கிறான்? சாதாரணமா எனக்கு ரிசல்ட் வரணும், இல்ல மறுநாளைக்குள்ள முடிவு சொல்லுங்க. இதான சாமானிய மனிதர்களின் எதிர்பார்ப்பு. அப்போ சில விஷயங்கள்ல as soon as possible வார்த்தை பிரயோகம் நம்ம அரசியல் சாசனத்துல இருக்கு. அப்ப நமது அரசியல் சாசனத்தை இயற்றும் போது இதையெல்லாம் பேசித்தான் அந்த as soon as possible என்கிற அந்த வார்த்தை பிரயோகத்தை செய்திருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக. எவ்வளவு விரைவாகனா என்ன? இன்னைக்கு காலையில கொடுத்தா 3 மணி நேரத்துல ரிசல்ட் தெரிஞ்சாதான் அது விரைவாக. பெரிய சட்ட மேட்டர்களை அப்படி நம்ம செய்ய முடியாது. அதுக்கு கொஞ்சம் காலக்கெடு தேவை. எனவே அந்த காலக்கெடு என்ன என்பதை தான் உச்சநீதிமன்றம் விளக்கி இருக்கிறது. ஜனாதிபதிக்கு கொடுக்க முடியுமா, எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு ஜனாதிபதி அவர்கள் கேட்பார்களே, ஆனால் அவர்களுக்கும் தர முடியும் என்பதுதான் உண்மையான பதில். ஏனென்றால் நமது நாடு என்பது சட்டம் இயற்றுபவர்கள் இயற்றுகிற சட்டத்தை விட அதற்கு வியாக்கியானம் கொடுக்கிற நீதிமன்றங்கள் இயற்றுகிற புதிய கோட்பாடுகள் உயர்ந்தவை. கேஸ் லா கண்ட்ரி. லெஜிஸ்லேட்டிவ் லாவை விட கேஸ் லா தான் உயர்ந்தது. மீண்டும் மீண்டும் அது நிரூபணமாயிருக்கிறது. ஒரு வகையில உச்சநீதிமன்றத்துக்கு இது ரெஃபரன்ஸ் போனதே நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம், எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பல குழப்பங்களை இது தவிர்க்கும். முதலமைச்சர் அரசியல் ரீதியாக இதை பார்க்கிறார். அது அவரது ஆதங்கம், அது சரிதான். ஆனால் இதற்கான விடை சட்ட ரீதியாக கிடைக்கும் போது அனைவருக்குமா தெளிவாக இருக்கும் என்பது எனது கருத்து. திரு தராசு ஷாம், அதே போல குடியரசுத் தலைவருக்கு கேள்விகள் கேட்க உரிமை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைச்சிருந்தீங்க. ஆனால் இது ஒரு காலம் தாழ்த்தக்கூடிய செயலாகத்தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. இதை எப்படி பார்க்கலாம்? என்ன காரணம்னா, ரிவ்யூ பெட்டிஷன், ரிவ்யூ ஜூரிஸ்டிக்ஷனுக்கே போகல. தீர்ப்பு வெளி எவ்வளவு நாள் ஆச்சுங்க. இன்னும் சொல்ல போனால் தீர்ப்புக்கு பிறகு நம்ம அரசியல் புதிய அரசாணை எல்லாம் வெளியிட்டு இன்னும் விசி சர்ச் கமிட்டி எல்லாம் போட்டு ஒரு பெரிய ப்ராசஸே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதற்கு முன்பே மத்திய அரசாங்கம் இதுக்கு ரிவ்யூ போயிருந்திருக்கணும். ரிவ்யூல ரிசல்ட் கிடைக்கலன்னா ரிவ்யூ பொதுவா சேம்பர் ஆர்டர் தான், அதே ஜட்ஜு கிட்ட தான் போகும். அவங்க ஓபன் கோர்ட் விசாரணை கிடையாது, அறையிலே உட்கார்ந்து தான் அவங்க தீர்ப்பளிப்பாங்க. இப்ப பொதுவாக ரிவ்யூல பொசிஷன் மாறாது. ஆனா கியூரிட்டி சைடு போக முடியும். கியூரிட்டி சைடு போகும்போது உதாரணமா நம்மளோட நீட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுங்க. நீட் ரத்தாச்சு. நீட் ரத்துக்கு பிறகு ஒரு 2 வருஷம் கழிச்சு திருப்பி ரிவ்யூ போகுது.
அல்தமஸ் கஃபீர் ஜட்மெண்ட்டுக்கு எதிராக ரிவ்யூ போச்சு. ரிவ்யூக்கு பிறகு புதிய பெஞ்ச் போடணும். இது வரைக்கும் புதிய பெஞ்சே போடல. ஆனா நீட்டு தொடருது. ஏனென்றால் இந்த மாதிரி அடுத்த பெஞ்சுக்கு போற முடிவு அல்லது மறுசீராய்வு மனு போடுவதற்கான முடிவு மத்திய அரசாங்கம் செய்யல. அவங்க செய்யறதுக்கு யோசிக்கிறாங்க. என்ன காரணம்னா அரசியல் ரீதியாக அவர்களுக்கு நெருக்கடி ஏற்படும், பல மாநிலங்களில் நெருக்கடி ஏற்படும் என்பது அவர்களது கருத்து. தமிழ்நாட்டுக்காக பார்க்க மாட்டாங்க, நிச்சயமா பிற மாநிலங்களில் நெருக்கடி ஏற்படும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எனவே பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ்ங்கிற அந்த ஆயுதத்தை, அது கான்ஸ்டிடியூஷனல் ஆயுதம் தாங்க. கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. பிரசிடென்ட் கண்டிப்பா அப்படி கேட்க முடியும். கேள்வி அவங்க விளக்கம் தானே கேட்கறாங்க. சுப்ரீம் கோர்ட்டை கேள்வி கேட்கல. சுப்ரீம் கோர்ட் இதுக்கு தயவு செஞ்சு சரியான விளக்கம் கொடுங்கன்னு தான் கேட்கறாங்க. அப்படி விளக்கம் கேட்பதற்கான உரிமை பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. ஆனால் அந்த பிரசிடென்டின் விளக்கம் கேட்கும் உரிமையை ஒரு அரசியல் ஆயுதமாக, மறைமுகமான ஆயுதமாக, அதாவது வெப்பனைசிங் த கான்ஸ்டிடியூஷனல் ரெஃபரன்ஸ், இப்படித்தான் நம்ம பார்க்க முடியும். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தராசு ஷியாம்.